Praise God. Exodus chapter 33 verse 19. I will make all my goodness pass before thee. I will proclaim the name of the Lord before thee. I will be gracious to whom I will be gracious, and will show mercy on whom I will show mercy. Let's begin. பாருங்க, நிறைய பாரமான ஒரு எண்ணம் நிறைய ஜனங்கள் மைதியா கேரி பண்றது என்னன்னா, I need to deserve what God is giving me. கர்த்தர் எனக்கு கொடுக்கறதுக்கு நான் தகுதியாயிருக்கின்ற ஒரு பெரிய பாரம். இந்த எண்ணமே சந்தோஷத்தை உறிஞ்செடுத்துரும், ஒரு தைரியத்தை திருடிட்டு போயிடும். இந்த எண்ணம் விசுவாசத்தையே ஒரு பெரிய பிரஷர் மாதிரி உருவாக்கிடும். இன்னைக்கு சத்தியம்ன்றது ரொம்ப உயிர்த்தெழுது. இந்த வசனம் பாருங்க, கிருபை வர்த்தினஸ்க்காக காத்திருக்கிறதுல கிருபை தான் வர்த்தே கிரியேட் பண்ணுது. Grace is what which creates worth. When Jesus said Tetelestai, he didn't finish your forgiveness alone. He finished your need to qualify. இங்க தகுதிப்படுத்துற அந்த தரத்தையே அவர் குவாலிஃபை பண்ணிட்டாரு. அப்போ உங்களோட மன்னிப்பை மட்டும் அவர் பண்ணல, அந்த இடத்துல அவங்க தரத்தையும் உயர்த்திட்டாரு. அப்போ இன்றைய நாள் ஒரு கிருபை நாள். அந்த கிருபை நாள் எப்பொழுதுமே இருதயங்களை உயர்த்துற நாளா இருக்கும். பாருங்க, பெஞ்சமின் பாருங்க, தயவு பெற்றுக்கொள்ளுகிறான். அவன் எதையாயிலும் நோட்டபுளா எதுவும் பண்ணல, அது பண்றதுக்கு முன்பாகவே தயவு உண்டாகுது. அவனுக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் இல்ல, ப்ரூவிங் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாம தயவு பெற்றுக்கொண்டது. தயவு it came because of position, not behavior. That's how grace works. You're not blessed because how you behaved well. You are blessed because you are seated in the right table. Amen. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் நீங்க கரெக்டான இடத்துல இருக்கிறனால. அப்போ உதாரணத்தை பார்ப்போம் பாருங்க. மெஃபிபோஷெத் பாருங்க. மெஃபிபோஷெத் ஒரு கால், 2 காலும் ஊனமா இருக்கான், ஒரு அப்சர்கிட்டியில வாழ்ந்துட்டு இருக்கிறான். He was carrying shame from the past. அவன் நியாய தீர்ப்பை எதிர்பார்க்கிறான். ஆனா தாவீது அவனை கூப்பிட்டு அவனை தண்டிக்கல, அவனை ரெஸ்டோர் பண்றாரு. தாவீது சொல்றாரு, நீ இனிமே ஏன் டேபிள்ல தான் சாப்பிடுவ அப்படின்றாரு. அழகு என்னன்னா, மெஃபிபோஷெத் பாருங்க, ராஜாவோட டேபிள்ல உட்கார்ந்து இருந்தான். அவன் பலவீனம் டேபிளுக்கு அடியில மறைக்கப்பட்டுருச்சு. கிருபை கால்களை முதல்ல சுகப்படுத்தல, அவனுக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடத்த கொடுத்துச்சு. அதுதான் டெட்டலிஸ்டைன் கிருபை. அப்போ கிருபை உங்க வீக்னஸ் எக்ஸ்போஸ் பண்ணல, கிரேஸ் கவர்ஸ் இட் வித் ஃபேவர். யூ டோன்ட் ரைஸ் வித் யுவர் வீக்னஸ். You don't rise because your weakness disappears. You rise because your position changes. Amen. அதுதான் தேவ கிருபை. Amen. அப்போ தயவு உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் ரெஸ்டரேஷன் உண்டாகும். ஒருவேளை இன்னைக்கு நான் இன்னும் தகுதியா இல்லை, ஐ எம் நாட் குட் இனஃப் yet அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் முதல்ல என்ன சரிப்படுத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒருவேளை கர்த்தர் திருப்பி ஏதாயிலும் ஒரு நாள் என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, என் தேவன் சொல்கிறாரு, அமைதியா உட்காருங்க, பெற்றுக்கொள்ளுங்க, அங்க இருந்து ஆரம்பிங்க. கிருபை உங்க சத்தியத்துக்குள்ள சந்தோஷத்தை திருப்பி வரும். ஆமென். ஜெபிப்போமா. ஆண்டவரே, ஒரு மனமாய் we declare today the favor without fear of Father, access without anxiety of Father, blessing without apology of Father. Lord, you have said that we will not shrink back. You have said that you will not disqualify ourselves. Lord, you have acknowledged that we receive boldly and walk confidently, Father. மாத்தமுள்ள தேவனே, கிருபைக்காக ஸ்தோத்திரம். wherever people felt unworthy, ஒரு பெரிய அஷூரன்ஸையும், எங்கெல்லாம் தாமதம் உண்டாச்சோ அங்கெல்லாம் சகிர்தியாய் சந்தோஷம் உண்டாகட்டும். தயவுக்காக ஸ்தோத்திரம். ஒரு ஏற்ற பொசிஷனிங், டிவைன் பொசிஷனிங் உண்டானதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் என்கரேஜ்மெண்ட்டும் ஒரு விசிபிளான கிரேஸ் நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தயவு வரலப்பா,
தயவு ஆல்ரெடி ஆக்டிவா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். டெட்டிலஸ்டாய்ன்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் மகிமையாய் வெளிப்படட்டும். ஆமென் ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா சிரிங்க. வாக் லைட்டர் டுடே, ரைட்? டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப். நீங்க கிரேஸுக்காக தேடி போல, கிரேஸ்னா கிருபையை சொல்றேன். நீங்க உடனே கிரேஸ் யாரா அப்படின்னு யோசிக்காதீங்க. நிறைய காலங்கத்தில் பண்ணாதீங்க. கிரேஸ் ஹஸ் ஆல்ரெடி ஃபவுண்ட் யூ. தேவ கிருபை உங்கள் மேல் எப்பொழுது இருக்கும். அது நிமித்தமா தயவு பெற்று வாழுங்க. லிவ் ஃபேவர்ட் டெட்டிலஸ்டாய். God bless you. Have a great day. I'm telling you, goodness shall pass before you. The Lord's name will be proclaimed. He will be gracious unto you, and He will show mercy forever and ever and ever. God bless you. நல்லா இருங்க. இந்த நாள் நல்ல நாளா இருக்கும். கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். தயவு எல்லா திசையில இருந்து தயவு உண்டாகும்படி இயேசு நாமத்தினால கட்டளை எடுக்கிறேன். கிருபையை தேடி போல கிருபை உங்களை தேடி வரும். God bless you. Have a great day.